परब्रह्मणे नमः। ओम आरुमुग रंगमहादेशिकाय नमः। ओम आरुमुग रंगमहादेशिकाय नमः। ओम आरुमुग रंगमहादेशिकाय नमः। சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம். இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். பெருப்பாடல் உமந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாய் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரில் வேண்டும். ஆரியூருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்று எந்த நினைத அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். தப்பே சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள்போதி செய்திட வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பெரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தந்தையுமாயி தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நீக்கும் தெய்வம் கருணை மிகும் தெய்வம் எனும் காட்டுகின்ற தெய்வம். ஏயாக இணை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிச்சபையில் ஆடுகின்ற தெய்வமகா தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். ஆம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏக ஜோதி வீது ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனே ஏத்து வல்லா விரதம் குவலயம் போங்குக எல்லா வீர்களின் இன்பத்து வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய
ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம். எடுத்துங்க ஐயா, எடுத்துறாங்க. ஓம் சரவணே ஓம் சரவணே அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி சங்கரம் கருணை அற்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி சகுணாதா சகுணாதா அற்பெரும் ஜோதி அகத்தீசாய சகுணாதா சகுணாதா அற்பெரும் ஜோதி அகத்தீசாய சுமய சிவ திகம்பர அமலிங்காய பர பிரமணே நம சுமய சிவ திகம்பர அமலிங்காய பர பிரமணே நம ஓம் பரமானந்த சதா சிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம சர்வதேவ சர்வகுரு சூரிய சந்திர சுப்பிரமணிய ஆறுமுக அரங்க திருவடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய 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 திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் 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 திருவடிகள் போற்றி. சத்ருநாதா சுமகநாதா அற்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம சத்ருநாதா சத்ருநாதா அற்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம சத்ருநாதா சத்ருநாதா அற்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் அற்பெருஞ்சோதி அமலிங்காய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் அற்பெருஞ்சோதி அமலிங்காய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் அற்பெருஞ்சோதி அமலிங்காய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம அற்பெருஞ்சோதி அமலிங்காய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஓம் சரவண பவாய் சண்முகம் அருமுகம் சிவதுர்பாளர்கள் விழித்து துணை திருநெல்வேல் பாதங்கள் மெய்மெய்கின்றா மொழித்து துணை முருகா என்னும் நாமங்கள் குண்டு செய்த படித்து துணை அவன் பன்னீரோடு பயனதை வடித்து துணை வடிவேலன் செங்கோடன் மையுறவை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பண்ணனை செஞ்சுடல் வேந்தனை செங்கமில் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கண்ட கடம்பனை கார்மயில் வாகனனை சார்துணை போல் உணவாதவருக்கு ஒரு தாழ்வு. ஓம் சரவண பவாய் சண்முகா அருங்கோ சிறுபாளர் கார்த்திகேயன். சிவாய அகத்தீசாய நம. சிவாய நந்தீசாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறு அரங்கமகா தேசிகாய நம. அகத்திய மாரிசினமாய் என்றென்றோது அசசித்தனைவார் குடியைவார் அகத்தியரே காசாய வேடமீவார் அப்போ சிதரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை ஜெண்டனிற்கு வேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியதாம் இலக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தெட்டு அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமி வாழ்க வாழ்கவே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நடுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி
நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற அருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சர்க்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அழைத்த அக்கடமே அஞ்சல் என்று அருளக்கூடிய மகான் சுப்பிரமணியுடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலேயே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூஜையின் நோக்கம் நாம் எல்லோருமே அறிந்ததுதான். உலக பெருமாற்றம், கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுதலை. அந்த உலக பெருமாற்றத்தில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று தொண்டு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒவ்வொரு பூஜையிலும் நாம் வலியுறுத்தி ஆசான திருவடியில் சமர்ப்பித்து வருகின்றோம். ஆசானவர்கள் நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசானவர்களாக இருக்கட்டும் அல்லது ஞானிகளாக இருக்கட்டும், எல்லோருமே நமக்கு அறநூல்களை தந்திருக்கின்றார். அந்த வகையிலே மகான் வள்ளுவ பெருமான் வள்ளுவ கடவுள் நமக்கு 1330 குறள்களை, ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு முத்து, 1330 குறள்களை நமக்கு தந்து அந்த வழியை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றி ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய உயர்ந்த லட்சியமாகிய அந்த வீடு பேறு அல்லது மரணமில்லா பெரு வாழ்வு அல்லது பிறவி பெருங்கடலை வெல்லுதல், இந்த ஒரு நிகழ்வை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நூலை ஆக்கி நமக்கு படைத்திருக்கின்றார். வள்ளுவ கடவுள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக இருக்கட்டும் அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்மை போன்ற மக்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே அந்த நூல் பயன்படும். 1330 குறள்களையும் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு உணவு கேக், ஏற்கனவே நாம் பேசியிருக்கின்றோம், ஒரு கேக்கை துண்டு துண்டாக ஆக்கி அந்த துண்டை ஒரு குழந்தைக்கு ஊட்டுவது போல 1330 குறள்களையும் மிக பெரும் துண்டுகளாக பால் என பிரித்து அந்த ஒவ்வொரு பாலையும் தனித்தனி துண்டுகளாக இயல் என்று பிரித்து அந்த இயல்களை மேலும் துண்டுகளாக்கி அதிகாரங்களாக படைத்து அதன் பிறகு ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களை நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதன் இந்த குறள்களை படித்து ஏதேனும் ஒரு குறள் படித்து உணர்ந்து அதன்படி நடந்தானால் அவனுக்கு இந்த வீடு பேறு என்பது நிச்சயமாக அமையும். புதுசா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு குறள் படி நாம் நடந்தாலே போதும். வாய்மை, பொய் பேசாம இருக்கணும். அப்படி பொய் பேசாமல் வாய்மையை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு மனிதன் பிரபா நிலை பெற்றார், ஹரிச்சந்திரன். நமது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஒரு குறளை பின்பற்றி இன்றைக்கு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார். அற்றார் அடிபசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புள். பசித்த வயிறுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாகவே ஒருவர் வர முடியும். இயற்பகை நாயனார் என்று ஒருவர் வந்தவர்களெல்லாம் சாப்பாடு போட்டே அவர் அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார். ஏதேனும் ஒரு குறள் படி நாம் நடந்தாலே போதும். வள்ளுவர் சொன்ன அந்த வீடு பேறு என்பதை ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். இன்றைக்கு நாம் ஒரு குறளை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே இல்லறத்தை பற்றி பேசினோம். அது இல்லாமல் பாயிரவியல் என்ற நூலில் கடவுளுடைய தன்மையை சொல்ல வந்த வள்ளுவ கடவுள், இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார், அந்த கடவுளுடைய தன்மை என்ன என்பதெல்லாம் சொல்ல விளக்கும் போது ஒரு ஓமானத்தை கொண்டு அந்த கடவுளுடைய தன்மையை விளக்கினார். முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு நாம் தெரிந்த ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தைங்க கூட சொல்லும். எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது அகரம். அதுபோல இந்த உலகத்துக்கெல்லாம் முதலாக இருப்பது கடவுள். கடவுள் என்பவர் இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் அப்படிங்கிறத சொல்ல வந்த வள்ளுவ கடவுள். அதுக்கு உதாரணமாக சொன்னது அகரம். அகரம் என்பது ஆனா. நம்ம தமிழ் மொழியில் முதல் எழுத்து அகரம். நமக்கு ஒரு சிந்தனை வரலாம், தமிழ் மொழியில் இந்த திருக்குறளை எழுதியதால் தான் வள்ளுவ பெருமான் அந்த அகரத்தை முன்னிறுத்தி சொன்னார் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. அகரம் என்பது எல்லா மொழிகளுக்கும், எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் அவருக்கு முதலாக இருப்பது அகரம். புதுசா இருக்குன்னு நினைக்காதீங்க, புது கதைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த அகரத்தோட தன்மையை ஒருவன் உணர்ந்து கொண்டால் கடவுளுடைய தன்மையை உணர முடியும். அதுதான் வள்ளுவ கடவுள் சொல்லியிருக்கார். இப்போ அந்த ஆனா என்ற ஒரு சொல், இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால எப்படி இருந்தது? நிசப்தமா இருந்தது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு நிசப்தமா இருந்தது, இருட்டாக இருந்தது. முதலில் தோன்றியது, இந்த பறவெளியில முதலில் தோன்றது அகரம் என்ற ஒரு ஒளி. ஒளினா லைட். லைட் வடிவத்தில் அகரம் தோன்றியது. அகரம்தான் பறவெளியில் ஒளியாட்சியுமா. அதன் பிறகு அந்த ஒளியிலிருந்து காற்றும் நெருப்பும் உண்டானது. காற்றோட இயக்கத்தினால நெருப்பு உண்டானது. அதன் பிறகு ஈரம்தான் நீரும் நிலமும் ஆச்சுமா. அதன் பிறகு நீர் வந்தது, நிலம் வந்தது. இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய பறவெளி, அடுத்து நீர், நெருப்பு, நிலம், காற்று. இந்த பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றியது என்பது இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றியதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தார்கள். ஆனால் இதெல்லாம் ஞானிகள் எப்போதும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அகரம்தான் பறவெளியில் ஒளியாச்சு, அதனின்றே நீரும் அதனின்றே காற்றும் நெருப்பும் ஆச்சு. இகரம்தான் நீரும் நிலமும் ஆச்சு. இப்படி பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே முதலில் தோன்றியது அகரம் என்ற ஒளி. இப்ப இந்த அகரம் முதலாவதாக இருக்கிறது, அதுபோல கடவுள் முதலாவதாக இருக்கிறார். இதுதான் வள்ளுவ கடவுள் சொல்லி வந்திருக்கார். இந்த குறளுக்கு நாம் படித்த விளக்கம் 2 வரி. ஆனா ஒரு சில உரையாசிரியர்கள் இதற்கு விளக்கம் எழுதினார்கள், 2 பக்கம் எழுதினாங்க. ஒரு சில உரையாசிரியர்கள் இதுக்கு ஒரு புத்தகமே போட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு குறள். நாம் எப்படி ஒரு குறளை நாம் படித்து மேல்நிலையை அடைய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு லட்டை கொடுக்குறோம். இன்னைக்கு லட்டெல்லாம் பிரசாதமாக கொண்டாந்துருக்காங்க. ஒரு லட்டை கொடுக்குறோம், ஒரு சின்ன துண்டு கொடுக்குறோம். அந்த சுவை ஒரு குழந்தை உணர்ந்து விட்டால் அது முழுவதையும் கேட்கும். அதுபோல ஒரு குறளின் சுவையை நாம் உணர்ந்து படித்தோமானால் 1330 குறளையும் நாம படிக்க முடியும். ஏன்னா ஆசான், நம்மளுடைய ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் என்னை அப்படித்தான் உருவாக்குனாங்க. ஒவ்வொரு முறையும் ஆசானை நான் தரிசிக்க செல்லும் பொழுது ஒவ்வொரு குறளையும் சொல்லுவார்கள். எனக்கு எந்த விதமான நேரடியான அறிவுரை இருக்காது, குறள் மூலமாகத்தான் எனக்கு அறிவுரை. திடீர்னு கேட்பாங்க, ஒரு குறளோடைய கடைசி ஒரு சீரை சொல்லி இது என்ன கவிப்பா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு குறளாக கேட்டு 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 1330 குறளையும் என்னை படிக்க வச்சார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு 1330 குறளையும் படிக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக ஒரு குறளின்படி நாம் நடந்தோமானால் வள்ளுவ பெருமான் சொன்ன அந்த பிறவி பெரும்பேறு, அந்த இரவா நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, அந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். இதைதான் வள்ளுவ கடவுள் முதல் குறள்ல சொல்லி வந்திருக்கார். இப்ப அந்த ஒளியாக இருந்த அகரம் நம்ம உடலிலும் உண்டு. எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கு. அது ஒளி வடிவில், லைட் வடிவத்துல இருக்கு. ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. இப்ப அகரம் வள்ளுவ கடவுள் அகரத்தை முதலாவதாக சொன்னது. பிற மொழி பேசுபவர்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம ஒளி நாம் பேசுகின்றோமே, இந்த ஒளி சப்தம் எப்படி வருகிறது, இந்த சத்தம் எப்படி வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த குறளோட உண்மை நிலையை நாம் புரிய முடியும். சாதாரணமா இப்ப இங்க பாருங்க, தட்டுற சத்தம் வருது.
ஒரு பேப்பரை கசக்கிறேன், சத்தம் வருது. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதுனா சத்தம் வருது. இந்த சத்தம் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? ரெண்டு பொருள்கள் ஒன்றோடு ஒன்று உராய வேண்டும். இப்படி ரெண்டு பொருள்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் போது சத்தம் உண்டாகிறது. இப்ப இந்த ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய அகரமாக இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் நம்மளுடைய உடலில் இருந்து தான் வருகிறது. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் எங்கே இருக்கோம்? அது மூலாதாரத்தில் இருக்குன்னு சொன்னோம். அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அகரமானது லைட் வடிவத்தில் இருக்கு. அதன் பிறகு கொஞ்ச மேலே எழும்பி வரும்பொழுது, நம்முடைய தொப்புள் பகுதிக்கு வரும்பொழுது அந்த லைட்டானது ஒளியாக மாறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. அந்த இடத்துக்கு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே, நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லுமே வாக்கு என்று சொல்வார்கள் ஞானிகள். வாக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்முடைய பேச்சு வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த தொப்புள் பகுதியில் வரும் பொழுது அந்த ஒளிக்கு என்ன பேருன்னா பைசந்தி வாக்குன்னு பேர். பைசந்தி வாக்கு. அது இன்னும் கொஞ்சம் மேலே வருது. ஏன்னா நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மூலாதாரத்தில் இருந்து தான் தோன்றுகிறது. நாம் நினைக்கிறோம் தொண்டையில இருந்து தோன்றுதுன்னு நினைக்கல. அப்படி இல்லை. மூலாதாரத்தில் முதலில் தோன்றுகிறது, அடுத்து தொப்புள் பகுதிக்கு வருகிறது, அங்கு வந்து பைசந்தி வாக்கு. அதன் பிறகு கொஞ்சம் மேலே எழுந்து நெஞ்சு பகுதிக்கு வருகிறது, அது மத்திம வாக்கு. இந்த இடத்துல தான் அச்சரங்கள் தோன்றுகின்றன. நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதனுடைய எழுத்து வடிவங்கள் எல்லாமே நமக்கு தோன்றுகிறது. அம்மான்னு சொல்றோம். அப்ப அந்த அம்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளான அந்த அச்சரங்கள் ஆ, இம்மனா, மானா, இந்த மூன்று அச்சரங்களும் நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் தோன்றுகிறது. அதன் பிறகு மேலெழுந்து தொண்டை பகுதிக்கு வருகிறது. தொண்டையில் வரும் பொழுது அந்த இடத்துக்கு பேர் வந்து வைகரி வாக்கு அப்படின்னு பேர். மூலாதாரத்தில் தோன்றக்கூடிய அந்த ஒளி சூட்சம வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி அங்கேயும் வந்து சூட்சமமாக தான் இருக்கு. ஆனால் வாயிலிருந்து வெளிவரும் பொழுது அது ஸ்தூலமாக மாறுகிறது. நாம் பேசக்கூடிய அந்த சப்தமாக மாறுகிறது. சரி, இப்படி மாறினா அது எப்படி அது வருது? ஏன்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது, லைட்டானது அகரம்தான். ஆனா இங்க மேல வரும்பொழுது நம்ம பல வார்த்தைகளாக மாறுகிறது. இந்த ஒளி வருவதற்கு என்ன வேண்டும்? உராய்வு வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னது உராய்வு சொல்லும்போது தொண்டையிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தம் வாயில இருக்கக்கூடிய பற்கள், மேலெண்ணம், கீழெண்ணம், உதடுகள், நாக்கு, மேல் உதடு, கீழ் உதடு, நாக்கு, இந்த 5 பொருளோடு ஒன்றோடு ஒன்று உராயும் போது நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அந்த வார்த்தை வருகிறது. அம்மா என்று சொன்னால் ஆ, இம், மானா. ஈன்னு சொல்றோம். ஈன்னு சொன்னா நாம சரி எப்படி உண்டாகிறது? ஈ நம்ம பல்ல ஈன்னு காட்டினா வருதா? இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு உள்ள பாருங்க, நாக்கு வந்து அகலப்படுத்தி கீழெண்ணத்தை நாக்கு தொடும்போது அந்த 2 பொருள்களும் உராயும் போது ஈங்கிற வார்த்தை வருது. இப்படி நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் உராய்வோடு நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் வெளியே வருகிறது. ஏற்கனவே சொன்னது போல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி அகரம். எல்லா ஒளிக்கும் அது அடிப்படையாக இருக்கிறது. அகரமானதுதான். அகரம் என்ற அந்த ஒளி தான் மேலே வரும்பொழுது பல பல வார்த்தைகளாக வருகிறது. பல பல அச்சரங்களாக வெளியே வருகின்றன. பல பல அச்சரங்கள் வருவதற்கு அடிப்படையாக இருப்பது அகரம். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முதலாவதாக தோன்றியது என்ன? அகரம் தான். பரவெளியில் ஒளியாச்சு. அந்த அகரம் தான் அங்க இருக்கு. இந்த வார்த்தையை எப்படி நாம் வந்து வீட்டில் தோசை சுடுறோம், இட்லி சுடுறோம், அல்லது வந்து புட்டு செய்கிறோம், எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? அரிசி. அரிசி மாவை வச்சு இட்லியும் ஊற்றலாம், இடியாப்பமும் செய்யலாம், அல்லது தோசையும் செய்யலாம். அதுபோல அகரத்தை வச்சு பல எழுத்துக்கள், பல அச்சரங்கள் பிறக்கின்றன. அப்ப எந்த எழுத்தா இருந்தாலும் சரி, யார் எந்த மொழியை பேசுவராக இருந்தாலும் சரி, அவருடைய அடிப்படை என்ன? அகரம். அதோட இன்னொரு நுணுக்கம் பாருங்க. நாம் ஒவ்வொரு அச்சரங்களும் ஒவ்வொரு எழுத்தையும் நாம் சொல்லும் பொழுது உடலில் உள்ள பல பொருள்கள் உராய்ந்து நமக்கு இந்த ஒளியை உண்டாக்குகின்றன. ஆனா ஆனா மட்டும் சொல்லி பாருங்க, வெறுமனே மூடி இருக்கக்கூடிய வாயை வெறுமனே திறந்தாலே ஆனா வரும். நீங்க எதுக்கு எந்த உராய்வும் தேவையில்லை.
எந்த உறுப்புகளும் இதுக்கு தேவையில்லை. வெறுமனே வாயை மூடி திறந்தாலே வரக்கூடிய வார்த்தை அகரம் ஆ. அது நாம சொன்னாலும் அதான், தெலுங்கு பேசுகிறவங்க சொன்னாலும் அதான், ஹிந்தி பேசுகிறவங்க சொன்னாலும் அதான், அல்லது உருது பேசக்கூடியவராக இருந்தாலும் அதுதான். வெறுமனே உதடை மூடி திறந்தாலே அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அகரம். இது தெரியாமல் ஒரு சிலர் சொல்லுவாங்க, வள்ளுவ கடவுள் முதல் குரலிலேயே பிழை செய்து விட்டார். ஆனால் இதை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு அந்த உண்மை புரியும். இப்போ அகரம்னு சொல்லும் போதுமே எந்த ஒரு எழுத்துக்குமே ரெண்டு வடிவம் உண்டு. ஒன்று ஒளி வடிவம், இன்னொன்று வரி வடிவம். இப்போ ஒளி வடிவம்ங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். சப்தம் எப்படி உண்டாகிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ சொன்னேன். இப்போ வரி வடிவத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுறாங்க. ஒரு எழுத்தை எழுதணும்னா ஒரு 4 அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். ஒரு முட்டை போட தெரிஞ்சால் போதும், ஒரு வளைவு போட தெரிஞ்சால் போதும், ஒரு ஹரிசாண்டல் லைனு, ஒரு வர்டிகல் லைன். இது 4 தெரிஞ்சால் போகிறோம். எந்த எழுத்து, உலகத்தில் உள்ள எந்த மொழி எழுத்தாக இருந்தாலும் நாம் எழுத முடியும். ஆனால் இந்த எழுத்துக்கள் வரி வடிவத்தில் நாம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் சொல்லும்போது பார்த்தோம்னா வரி வடிவம் மாறக்கூடியதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நமக்கே தெரியும், ஒரு 40-50 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நாம் எழுதிய எழுத்துக்களுக்கும் இன்றைக்கு பிள்ளைகள் எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பயன்படுத்திய தமிழ் எழுத்துக்களுக்கும் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துருச்சு. அன்றைக்கு எழுதிய எழுத்துக்கள்லாம் வட்டு எழுத்துக்கள் சொல்லுவாங்க, கிரகந்த எழுத்துக்கள்னு சொன்னாங்க. அந்த எழுத்துக்களுடைய ஒளி வடிவம் மாறவில்லை, ஆனால் வரி வடிவம் மாறிவிட்டது. அன்றைக்கு நாம் இப்புன்னு மேலே ஒரு புள்ளி வச்சோம், ஆனால் அந்த புள்ளியெல்லாம் அங்கே வைக்க மாட்டாங்க. அன்றைக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்பு இம்மு அந்த புள்ளி வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சைடில் ஒரு வளைவு போடுவாங்க. இப்போ இந்த ஆனாங்கிற எழுத்தை பாருங்க, அந்த ஆனாவோட வரி வடிவம் எப்படி இருக்குது? ஒரு முட்டை, அப்புறம் ஒரு வளைவு, ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வர்டிகல் லைன். இந்த உலகத்தில் உள்ள எந்த எழுத்தை நாம் எழுதினாலும் இது 4 தன்மை இல்லாமல் எழுத முடியாது. ஒரு ஆனாவை ஒருவன் எழுதிவிட்டால் உலகத்தில் உள்ள எந்த எழுத்தையும் ஒருவனால் எழுத முடியும். வள்ளுவ கடவுள் சொன்னது சரியா தப்பா? அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ இந்த அகரமானது எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாவதாக இருப்பது போல இந்த உலகத்துக்கெல்லாம் முதலாவதாக இருப்பவன் கடவுள். இப்போ இந்த ஒரு குறள், இது ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு விஷயத்த நமக்கு ஒரு 10 நிமிஷத்துல சொல்லணுங்கிறதுக்காக சுருக்கி சொல்லி நான் ஐயா சொல்லும்போது இதுக்கு 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஐயா சொல்லும்போது இதுக்கு 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. அது இப்போ நான் சொன்னது எல்லாம் அதில் ஒரு 10% கூட இருக்கு. ஆனால் இந்த 10% நமக்கு தெரிந்தாலே இந்த அகரத்தோட தன்மை தெரியும். இந்த அகரம் ஆ என்ற எழுத்து எப்படி இருக்கிறது, எப்படி உருவாகிறது, அதனுடைய வரி வடிவம் என்ன, ஒளி வடிவம் என்ன என்று நமக்கு ஓரளவு புரிந்து விட்டது. ஆனால் இந்த அகரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய தன்மையை புரிந்து கொள்ளலாம். இப்போ கடவுளுடைய தன்மை என்ன, வள்ளுவ கடவுள் சொன்னது கடவுளுடைய தன்மை என்ன என்பதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ கடவுள் யார்? கடவுள் நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கா? இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 30% கடவுள் நம்பிக்கை இருக்கு, 70% இல்லை. ஒரு 70% கடவுள் நம்பிக்கை இருக்கு, 30% கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாம எல்லாமே ஆசிலேஷன்ல தான் இருக்கோம். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவரும் கடவுளுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் வள்ளுவ கடவுள் இந்த அகரத்தை உதாரணமாக கொடுத்தார். இப்ப கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் ஒருத்தர். அவரை நாம ஒரு பிரபஞ்ச சக்தின்னு சொன்னாலும் சரி, இல்லை இயற்கையோட சக்தின்னு சொன்னாலும் சரி, இல்லை முழு முதல் கடவுள்னு சொன்னாலும் சரி. ஆனா அவர் எப்ப தோன்றினாரு, எப்படி தோன்றினார், அவர் எப்படி இருப்பார் யாருக்கும் தெரியாது. அவருக்கென்று அந்த எந்த விதமான உருவமும் கிடையாது, அவருக்கென்று எந்த வித பேரும் கிடையாது. அவருக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, உறவும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. அவர் ஒரு முன்னாடியே தோன்றிட்டார். முன்னாடியே அனாதியே தோன்றிவிட்டார் என்றார். ஆதி என்றால் முதலாவதாக தொடக்கம்னு அர்த்தம். அனாதி என்றால் எப்பொழுது தோன்றினார் என்றே தெரியாது. இந்த கடவுளுடைய தன்மை அது.
கடவுளுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பும் கிடையாது. யாரையும் இவர் வேண்டியவர் என்றோ வேண்டாதவர் என்றோ யாரையும் அவர் பிரித்து பார்க்க மாட்டார். ரெண்டாவது, அவரை பொறுத்த வரைக்கும் எந்த செயலையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர். எந்த செயலையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர், எதையும் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர், அறிவு படைத்தவர், பேரறிவாளர். இப்போ நமக்கெல்லாம் ஓரளவு தான் அறிவு இருக்கு. நமக்கு சிற்றறிவு. நம்ம சிற்றறிவு உள்ள நாம ஒரு பேரறிவு உள்ள ஒரு பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அப்படி ஒரு கடவுள், ஆதி கடவுளை பற்றி, ஆதி இறைவனை பற்றி தான் வள்ளுவ கடவுள் அங்கே சொல்லியிருக்காரு. ஆனால் நாம என்ன பண்றோம்? எந்த ஊரும் இல்லை, எந்த பேரும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. ஆனால் அவருக்கு நாம பல பெயர்கள் வச்சு சூட்டுறோம். முருகன் சொல்றோம், விஷ்ணுன்னு சொல்றோம், பிரம்மான்னு சொல்றோம், சிவன்னு சொல்றோம், இயேசுன்னு சொல்றோம், அல்லான்னு சொல்றோம். ஆனால் யாரை எப்படி கூப்பிட்டாலும் வருவார். இப்போ எனக்கு பூபதின்னு பேர். நான் ரோட்டில் இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், பூபதின்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன். எனக்கு பேரே இல்லை. சண்முகம் அப்படின்னு சொன்னால் நான் திரும்பி பார்ப்பேன். கருப்பையான்னு சொன்னாலும் திரும்பி பார்ப்பேன். எனக்கு பேர் கிடையாது. அது போல தான் கடவுளுக்கு எந்த பேரும் கிடையாது. ஆனால் யார் எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பி பார்ப்பார். நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் வருவார். நீங்கள் ராமானு கூப்பிட்டாலும் வருவார், கிருஷ்ணானு கூப்பிட்டாலும் வருவார், அல்லான்னு கூப்பிட்டாலும் வருவார். அல்லது எந்த பொருளை எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் வருவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கடவுளைத்தான் வள்ளுவ கடவுள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இது யாராலும் உணர்ந்து கொள்ள முடியும்? அகரத்தோட தன்மையை ஒருவன் உணர்ந்து கொண்டால் கடவுளை பற்றி உணர முடியும். கடவுளுடைய தன்மையை உணர்ந்து கொண்டால் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு 100% வைக்க வேண்டும். நாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இன்னைக்கு பூஜையிலேயே ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். பூஜையில் எப்படி வேண்டியது வைக்கணும்? நம்முடைய கடவுள் நமக்கு செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வைக்கணும். செஞ்சு கொடுத்தா பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு சில அன்பர்கள் என்னை பார்க்க வருவார். இங்கே ஐயா தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வருவார்கள். வரும்பொழுது அவர்கள் சொல்வார், நான் ஐயாட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன், அது நடந்ததுன்னா நான் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், 100 பேருக்கு அன்னதானம். அப்படி அல்ல, கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார். மழை வருவதற்கான ஒரு வேண்டுதல். எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, பெரிய கூட்டம். ஆனால் ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் கையில் குடையோடு வந்துச்சு. அது பேர் தான் நம்பிக்கை. மழை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு குழந்தை வந்தது இல்லையா? அதுபோல கடவுள் நம்மை காப்பாற்றுவார், கடவுள் நம்ம பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு வரக்கூடிய பெரிய விஷயங்களை பற்றியும் கவலை இல்லை, சிறிய விஷயங்களை பற்றியும் கவலை இல்லை. இந்த வாழ்க்கையை பற்றியே நமக்கு கவலை. அப்படி ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு குறள் தான் முதல் குறள். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 1330 குறளுமே இதே போலதான். அதனாலதான் வள்ளுவ கடவுள் சொன்னாங்க, நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் சொன்னார்கள், ஒரு குறளை படித்து அதன்படி நடந்தாலே ஒருவன் வீடு பேரை அடைய முடியும். ஒரு குறளை படித்து அதன்படி நடந்தாலே ஒருவன் வீடு பேரை அடைய முடியும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னர். அப்ப புலால் உணவை தவிர்த்து விட்டு எந்த உயிரையும் கொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தாலே அதனாலும் அவன் அடைய முடியும். 63 நாயன்மார்களை பற்றி சேக்கிலார் பெருமான் நமக்கு 63 நாயன்மார்கள் பற்றி பெரிய புராணம் என்ற ஒரு தொகுப்பில் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியே இறையை அடைந்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல வார்த்தை பேசிய ஒருத்தர் வந்திருக்கார். ஒருத்தர் பிற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து அவருடைய துணிமணிகளை துவைத்து கொடுத்தே ஒருத்தர் வந்திருக்கார். வெறும் சாம்பிராணி புகை போட்டே ஒருத்தர் வந்திருக்கார். நாம் செய்யக்கூடிய செயலில் உறுதியாக இருந்தால் அந்த நிலையை அடைய முடியும். ஆகவே இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஆசான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டு ஆசான் கூறிய வழியில் சைவத்தை மேற்கொண்டு மாதம் 20 அன்னதானம் செய்து கொண்டு ஞானிகளை வழிபாடு செய்து கொண்டு நாம் வாழ்க்கையை தொடர்ந்தோமானால் ஆசான் இன்றைக்கு அடைந்திருக்க அந்த ஒப்பற்ற நிலையை ஒவ்வொருவரும் அடைய முடியும் என்று சொல்லி இன்றைய பூஜையை நாம் துவங்குகின்றோம். பூஜையில் ஞானிகளுடைய நாமத்தை சொல்லும்போது ஆசானுடைய திருவடியை மனதிலேயே எண்ணி ஆசானுடைய நாமத்தை சொல்லி முருகப்பெருமானினுடைய நாமத்தையும் எல்லாம் வல்ல ஞானிகளின் நாமத்தையும் சொல்லி எல்லோரும் உயர்ந்த வாழ்வை ஒப்பற்ற பெருவாழ்வை அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா
சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், தன்னையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், உண்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், காப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி
உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலகப் பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா. அம்மா இங்க இருக்காங்களா? ஒரு 2 வாங்க வாங்க.